இங்க பிரதீப்ன்ற இந்த பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல ப்ரொபோஸ் பண்ணணும்ன்றதுக்காக பிரஷ் பண்ணி அவன் ஷர்ட்டை நல்லா நீட்டா அயன் பண்ணி போட்டுட்டு சென்டையும் நல்லா அடிச்சு விட்டுறான். ஸ்கூலுக்கு போனதும் கிட்டார்லாம் எடுத்துட்டு போய் பாட்டு பாடி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு பாக்குறான். பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் பரிதாபப்பட்டு காசு போட்டுட்டு போறாங்க. இருந்தாலும் பிரதீப் அவனுடைய ஜியோமெட்ரி பாக்ஸை ஓபன் பண்ணி அவன் எழுதின லவ் லெட்டரை எடுத்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்கறான். ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பரிதாபப்படாம பிரதீப்பை அரைஞ்சிட்டு போயிரா. இப்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு பிரதீப் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது திருப்பியும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அவன் ஷர்ட்டையும் நல்லா அயன் பண்ணிட்டு அதே மாதிரி சென்டையும் அவன் மேல நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு காலேஜுக்கு போறான். இந்த தடவை காலேஜ்ல கிட்டார் இல்லாம கீபோர்டை எடுத்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான். பார்த்தா ஸ்கூல்ல நடந்த மாதிரி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காசு போட்டுட்டு போறாங்க. இந்த தடவை காலேஜ்ல அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரோஸ் கொடுத்து ப்ரொபோஸ் பண்றான். ஆனா அந்த பொண்ணு பிரதீப் அரைஞ்சிட்டு போயிரா. சோ கொஞ்சம் வருஷத்துல பிரதீப் காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போறான். அப்பயும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வேலை பாக்குற இடத்துலயாச்சும் ஒரு பொண்ணை உஷார் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போறான். இந்த தடவை ட்ரம்ஸ் எடுத்துட்டு போய் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு பார்த்தா ஆபீஸ்ல வேலை செய்யற பசங்க எல்லாரும் அவனுக்கு பரிதாபப்பட்டு காசு தான் போட்டுட்டு போறாங்க. ஆனா இந்த தடவையும் ஆபீஸ்ல வேலை பாக்குற அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அரைஞ்சிட்டு போயிரா. இப்படியே அவனுக்கு வயசாகி போயிருது. எந்த பொண்ணுமே அவனுடைய லவ் அக்செப்ட் பண்ணவே இல்ல. கடைசியில பிரதீப் நடக்க முடியாம வயசான தாத்தாவாயிரா. அப்பயும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு பீச்சுக்கு போய் மவுத் ஆர்கான வாசிச்சுட்டு அங்க இருந்த ஒரு பாட்டியை இம்ப்ரெஸ் பண்றான். அந்த பாட்டியும் பீச்ல நல்லா சிரிச்சுக்கிட்டே அவன் பக்கத்துல வராங்க. பார்த்தா அந்த பாட்டியும் அவன் லவ் அக்செப்ட் பண்ணாம அரைஞ்சிட்டு போயிறாங்க. கடைசியில பிரதீப் எந்த பொண்ணுமே கிடைக்காம சிங்கிளாவே இறந்து போயிறான்.